கேப்டன் விஜயகாந்த் அவருடைய எத்தனையோ வெற்றி படங்களில் மறக்கவே முடியாத பல வெற்றி படங்கள் இருந்தாலும் கூட டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்கவே முடியாத படம் தான் ஊமை விழிகள். ஏன்னா அந்த காலத்தில் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்னாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் கட்டி 3 வருஷம் வந்து படிச்சு வந்துருப்பாங்க. அவங்க ஓவர் பில்டப் பண்ணுவாங்க. ஃபாரின் படத்தெல்லாம் பார்த்து, ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து தான் ஒரு மிகச்சிறந்த மேதை அப்படிங்கிற தலைக்கணத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய நடிகர்கள் வந்து அந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே தரல. அந்த நேரத்தில் தான் யார் பேச்சையும் கேட்காம ஒரு பெரிய அப்போவே கிட்டத்தட்ட மாஸ் ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தில் நடித்து கொடுத்தாரு. ஸோ தீனதயாளன் டிஎஸ்பி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இப்போவும் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த படத்தோட அபார வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகவே அந்த கேரக்டர் அமைஞ்சுது. ஸோ அவருடைய ஆக்ஷனும் நடிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தையும் அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஊமை விழிகள் படத்தை பற்றி நேற்று வந்த நம்ம ஆபாவன் அவர்கள், அதாவது கேப்டன் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த ஆபாவன் அவர்கள் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஊமை விழிகள் படத்தோட 2ஆம் பாகத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், அதுலேயும் கேப்டன் வருவார் அப்படின்னு. அது எப்படா சாத்தியம் அப்படின்னா, இப்போது நவீன தொழில்நுட்ப வசதியில் அமைஞ்சிருக்கிற ஏஐ அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தின் மூலம்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊமை விழிகள் 2ஆம் பாகத்தில் வருவாராம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ராஷ்மிகா வச்சு வேறு மாதிரி ஏஐ மூலம் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து மேட்ச் பண்ணி தவறாக ஆபாசமாக சித்தரிச்சாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவாக. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை பற்றி கூட பார்த்திங்கன்னா தத்ரூபமாக எம்ஜிஆர் நடக்கிற மாதிரி பேச மாதிரியான வீடியோஸாக வந்திருக்கு. ஸோ அதன் மூலம் தான் ஊமை விழிகள் படத்தோட 2ஆம் பாகத்தில் கேப்டன் விஜயகாந்தை உள்ளே கொண்டு வர போகிறோம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆபாவன் அவர்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஊமை விழிகள் படத்தை பார்த்துருக்கீங்க, டிவியில் குறிப்பாக கேடிவியில் அடிக்கடி போடுவாங்க, அப்போயாச்சும் பார்த்தீங்களா, இல்லை பார்க்கனாலும் இந்த 2ஆம் பாகத்துக்கு எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.